யார் யாருக்கு எதிரி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு நாம் தான் எதிரி. நமக்கு நாம தான் எதிரி. காரணம், நாம் செய்கிறது தான் சரி, நான் பேசுவது தான் சரி, அடுத்தவங்களோட மனசை புரிந்து கொள்வதற்கு யாருக்குமே மனசில்லை. யார் அவங்க விஷயத்தை புரிந்து அடுத்தவங்களோட மனசையும் வேதனையும் புரிய தெரிகிறதோ அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைவான். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் நன்றாக வாழ்வதுக்கு தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கேயே எதுக்கெடுத்தாலும் கோபமும் சண்டையும் சச்சுரவுமாக வாழ்ந்தால் பின்ன எங்கே போய் தான் நம்ம சந்தோஷமாக வாழப்போகிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு நாமளே எதிரி ஆக இருக்கக்கூடாது. மாற்றத்தை கொண்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு புரிதலை கொண்டு வாங்க. எல்லோரும் நலமாக வாழலாம்.